அப்பர் பாடி ஒர்க் அவுட்லேயே ரொம்ப ஈஸியானதும் ரொம்ப சிம்பிளானதும் ரொம்ப எஃபெக்டிவான ஒர்க் அவுட் எதுன்னு கேட்டால் அது புஷ்அப்ஸ் தாங்க. ஏன்னா புஷ்அப் பண்ணுறதுக்குன்னு தனியாக எந்த எக்யூப்மெண்ட்டும் தேவையில்லை. நம்ம வீட்டிலேயே பண்ணலாம், நம்ம மாடியில் பண்ணலாம், நமக்கு எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அந்த இடத்தையுமே நம்மளால் புஷ்அப் பண்ண முடியும். பொதுவாக புஷ்அப்ஸ் வந்து நம்மளுடைய செஸ்ட், நம்மளுடைய ஷோல்டர் மசில்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அப்பர் பாடியில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா மசிலையும், அதாவது நம்மளுடைய பைசெப்ஸ், நம்ம ட்ரைசெப்ஸ், நம்ம ஃபோர் ஆர்ம்ஸ், நம்ம லேட், நம்மளுடைய கோர் முதக்குன்னு எல்லா மசில்ஸையும் வந்து நம்மளால் புஷ்அப் மூலியமாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுக்கு புஷ்அப்ஸில் பல வேரியேஷன்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட வேரியேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம மதுரை KK நகரில் இருக்கிற மதுரை டிஸ்ட்ரிக்ட் குங்ஃபு அசோசியேஷன் வந்திருக்கோம். சோ இங்க உள்ள குங்ஃபு மாஸ்டர் கிட்ட என்னென்ன மாதிரி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் புஷ்அப்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா எப்படி புஷ்அப் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு நம்மளுடைய கை ரெண்டும், அதாவது உள்ளங்கை ரெண்டும் தரையில படுற மாதிரி நம்மளுடைய ஷோல்டர் அகலத்துக்கு தரையில வச்சுட்டு, நம்மளுடைய கால்கள் ரெண்டும், அதாவது நம்ம கால் விரல் இருக்கு பாருங்க, அதை தரையில வச்சு நம்மளுடைய உடம்பு வந்து ஒரு நேர்கோட்டில் இருக்கணும். உடம்பு நேர்கோட்டில் இருக்கிறதா இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த பொசிஷன்ல நின்று நம்மளுடைய செஸ்ட் அல்லது நம்மளுடைய மூக்கு தரையில படுற அளவுக்கு நம்மளுடைய எல்போவை மடக்கி பூமியை நோக்கி போகணும். அப்படி போயிட்டு திருப்பி மேலே வந்தோம்னா நம்ம ஒரு புஷ்அப் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டார்டிங்கில் முதல்ல நீங்கள் புஷ்அப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பொசிஷனில் நின்று புஷ்அப் பண்ணுறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ ஈஸியாக எப்படி வந்து புஷ்அப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து நான் எனக்குள்ளே ஷேர் பண்ணுறேன். ஸோ முதல்ல புஷ்அப் பண்ணுறவங்க அந்த வீடியோவை பார்த்து எப்படி ஈஸியாக சிம்பிளாக பேசிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புஷ்அப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அதில் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக புஷ்அப்ஸ்னு கிடையாது, எந்த ஒரு ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி லைட்டாக வார்ம் அப் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம வார்ம் அப் பண்ணும்போது நம்மளுடைய மசில்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுடைய மசில்ஸ்க்கெல்லாம் வந்து அதிகப்படியான வந்து ரத்த ஓட்டம் போகும். இப்படி போகும்போது நம்ம வார்ம் அப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பிளட் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ நம்மளோட மசில் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு, ஸ்ப்ரெயின் ஆகிறதுக்குலாம் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் வார்ம் அப் பண்ணிக்கிங்க. அதுலேயும் குறிப்பாக புஷ்அப் பண்ணும்போது லைட்டாக ஷோல்டர் ரொட்டேஷன்ஸ், இன்னும் செஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி லைட்டான வார்ம் அப் ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு, அல்லது வந்து ஸ்டெப்ஸில் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஏறி இறக்கிட்டு, இந்த மாதிரி உடம்பு வந்து லைட்டாக வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புஷ்அப் பண்ண ஆரம்பிங்க. இப்போ அடுத்து புஷ்அப்போட ஃபஸ்ட்டு வேரியேஷனில், இதுவும் பேசிக் புஷ்அப் தான். இதில் ஃபஸ்ட்டு வேரியேஷன் என்ன அப்படின்னா க்ளோஸ் கிரிப் புஷ்அப். அதாவது இதில் நம்மளுடைய ஹேண்ட்ஸ் வந்து நம்ம ஷோல்டர் அகலத்துக்கு தான் இருக்கும். ஆனால் நம்ம நார்மல் புஷ்அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்போஸ் வந்து லைட்டாக நம்ம உடம்பு விட்டு வெளியே இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த க்ளோஸ் கிரிப் புஷ்அப்பில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய ஹேண்ட்ஸ் வந்து ஷோல்டர் அகலத்துக்கே வச்சுக்கிட்டு நம்மளுடைய எல்போ வந்து நம்ம உடம்பை ஒட்டி இருக்கிற மாதிரியே பார்த்துக்கணும். ஸோ அந்த பொசிஷனில் வச்சு நம்ம புஷ்அப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ட்ரைசெப் மசில்ஸ் இருக்குது பாருங்கள், நம்ம ட்ரைசெப் மசில்ஸ் வந்து பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா நம்ம ட்ரைசெப் மசில்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் வந்து நிறையா புஷ்அப்ஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம அப்பர் பாடியை வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெங்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம புஷ்அப் பண்ணுறதுக்கான மசில்ஸ் வந்து நமக்கு எஃபெக்டிவாக இருக்கணும். ஸோ அதுக்கு ட்ரைசெப் மசிலை ஃபஸ்ட்டு டோன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் கிரிப் புஷ்அப் பண்ணுங்கள். எல்போ எந்த அளவுக்கு உடம்போட ஒட்டி இருக்கணுமோ அந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு புஷ்அப்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு பேர் க்ளோஸ் கிரிப் புஷ்அப். இப்போ நம்ம க்ளோஸ் கிரிப் புஷ்அப்லேயே இன்னொரு வேரியேஷன் இருக்குது, அதை பார்த்துடலாம். வழக்கமாக நம்ம புஷ்அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கை விரல்கள் வந்து நம்மளுடைய தலைப்பக்கத்தை நோக்கி இருக்கும். அதாவது நம்மளோட கை வந்து நம்மளுடைய தலைக்கு பேரலாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கை விரல்களை வந்து நம்ம 180 டிகிரி திருப்ப போகிறோம். அதாவது நம்ம கை விரல்கள் வந்து நம்ம காலை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நம்ம எல்போ வந்து நம்ம உடம்ப ஒட்டி இருக்கிற மாதிரியே பார்த்துக்கணும். ஸோ இந்த பொசிஷனில் வச்சு நம்ம புஷ்அப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல வந்து நம்மளுடைய ட்ரைசெப்ஸ் ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த பொசிஷனில் வச்சு பண்ணும்போது நம்மளுடைய பைசெப்ஸ் ப்ளஸ் நம்மளுடைய ஃபோர் ஆர்ம், ஸோ இந்த மசில்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் புஷ்அப் பண்ணுறீங்க அப்படின்னா க்ளோஸ் கிரிப் புஷ்அப்ஸில் நார்மலாக ட்ரைசெப் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக புஷ்அப் பண்ணிவிட்டு ஒரு செட் அல்லது 2 செட் பண்ணிவிட்டு, அதாவது உங்களுடைய உள்ளங்கை வந்து 180 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணி உங்களுடைய எல்போஸ் வந்து திருப்பியும் உடம்பை ஒட்டின மாதிரியே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி புஷ்அப் பண்ணி பாருங்கள். ஸோ இதனால் ஒட்டுமொத்த கைகளும் பண்ண புஷ்அப்ஸில் ட்ரைசெப் ஆக்டிவேட் ஆகும். இப்போ பண்ணுற புஷ்அப்ஸில் பைசெப்ஸ் அண்ட் ஃபோர் ஆர்ம்ஸ் இது ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ உங்களுடைய மொத்த கைகளுக்கும் வந்து ஒரு நல்ல ஒர்க் அவுட்டாக இந்த 2 புஷ்அப்ஸும் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்கப்பட புஷ்அப் வந்து வைட் கிரிப் புஷ்அப்ஸ். ஸோ வைட் கிரிப் புஷ்அப் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய புஷ்அப்பில் நம்மளுடைய உள்ளங்கை ரெண்டும் நம்ம ஷோல்டர் அகலத்துக்கு இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லாமல் நம்ம ஷோல்டரை விட இன்னும் கொஞ்சம் கை வந்து அகலமாக வச்சு பண்ண போகிறோம். இந்த அகலத்தை எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா, நம்மளுடைய பாடி சென்டர் லைன் இருக்குது பாருங்கள், நம்ம பாடி சென்டர் லைனில் இருந்து ஒவ்வொரு பக்கமும் 2 ஜான் கரெக்டாக மெஷர் பண்ணி நம்ம கைகளை அவ்வளோ அகலத்துக்கு வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும்போது நம்மளுடைய கை விரல்கள் வந்து வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா இது வந்து புஷ்அப்பில் இன்னொரு வேரியேஷன். நம்மளோட கை விரல்கள் வந்து வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நம்மளுடைய எல்போ
நம்ம பாடிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அதாவது நம்ம எல்போவும் நம்ம ஷோல்டரும் வந்து மூவ் பண்ணும்போது நம்ம பாடியோட சென்ட்ரல் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருந்தால் எப்படி இருக்கும், அல்லது ஒரு சிலுவை சிம்பிள் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து நம்மளுடைய பாடி போஸ்டர் இருக்கணும். ஸோ இந்த பொசிஷனில் வச்சு நம்ம புஷ்அப் பண்ணும்போது நம்மளுடைய செஸ்ட், அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய லோயர் செஸ்ட் வந்து நல்ல விதமாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ புஷ்அப்பில் இது ஒரு இன்னொரு வேரியேஷன். வைட் கிரிப்பில் அவுட்ரு போட்ட மாதிரி இப்போ வைட் கிரிப்பில் இன்னொரு வேரியேஷன் எதுனா வைட் கிரிப் இன்னர். அதாவது நம்ம கை ரெண்டும் வெளிப்பக்கமாக இருக்குது பாருங்களேன், அந்த கையை அப்படியே திருப்பி 180 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணி நம்ம உள்ளங்கை விரல்கள் ரெண்டும் ஒன்றை பார்த்த மாதிரி, அதாவது நம்ம உடம்பு நோக்கி இருக்கிற மாதிரி கையை வச்சுக்கிட்டு பண்ணுறது பேர் தான் வைட் கிரிப் இன்னர் பொசிஷன். ஸோ இந்த பொசிஷனில் வச்சு நம்ம புஷ்அப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய அப்பர் செஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இதுக்கு மொதல் பண்ண வேரியேஷனில் லோயர் செஸ்ட் ஆக்டிவேட் ஆச்சு, இப்போ பண்ணும்போது அப்பர் செஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நம்ம செஸ்ட்டில் இருக்கிற எல்லா மசில்ஸையும் வந்து இந்த 2 வேரியேஷன் மூலியமாக நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியும். இது ஒரு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஒர்க் அவுட். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே உங்களுடைய மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகிறது கண்கூடாக தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற புஷ்அப் வேரியேஷனுக்கு பேர் டைமண்ட் புஷ்அப். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ண புஷ்அப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கை வந்து ஷோல்டர் அகலத்துக்கு இருந்துச்சு, அல்லது கை வந்து வெளியே இருந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய 2 கைகளும் நம்ம பாடியோட சென்டர் லைனுக்கு ஒட்டி இருக்கணும். அதாவது நம்மளுடைய ஆள்காட்டி விரல் 2ஐயும் டச் பண்ணி ப்ளஸ் நம்மளுடைய கட்டை விரல் 2ஐயும் டச் பண்ணி நம்மளுடைய கைகளை வந்து தரையில் வைக்கணும். இப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கைகளுக்கு நடுவில் ஒரு டைமண்ட் ஷேப் வந்து கிரியேட் ஆகும். அதனால தான் இந்த புஷ்அப்க்கு பேர் டைமண்ட் புஷ்அப். ஸோ இந்த 2 கையையும் ஒட்டி தரையில் வச்சு இதே பொசிஷனில் நின்று புஷ்அப் பண்ணணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய செஸ்ட் 2 செஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற மசில்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த மசில்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகும். செஸ்ட்டுக்கு நடுவில் வந்து செஸ்ட் லைன்னு சொல்லுவாங்க. அந்த செஸ்ட் லைன் வந்து வர்றதுக்கு வந்து நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. ஸோ இப்படி நீங்கள் இந்த பொசிஷனில், அதாவது டைமண்ட் புஷ்அப் பொசிஷனில் வச்சு நீங்கள் புஷ்அப் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய செஸ்ட் லைன் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். உங்களுடைய இன்னர் செஸ்ட் மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகி உங்களுடைய பாடியோட சென்டர் லைன் நல்லா தெளிவாக தெரிகிறதுக்கு இந்த புஷ்அப்ஸ் வந்து ஒரு எஃபெக்டிவான எக்ஸசைஸ். இது வரைக்கும் நம்ம பண்ண புஷ்அப் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்ம உடம்பு ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இனிமேல் பண்ணக்கூடிய வேரியேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட பாஸ்டரே வந்து கம்ப்ளீட்டாக மாற்ற போகிறோம். அதில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான புஷ்அப் என்ன அப்படின்னா கேமல் புஷ்அப். இந்த புஷ்அப்ஸில் நம்மளோட கைகள் ரெண்டும் நம்மளுடைய தோள்பட்ட அகலத்தில் தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய உடம்பு வந்து முதல்ல நேர்கோட்டில் இருந்துச்சு பாருங்கள், நார்மல் புஷ்அப் பண்ணும்போது அந்த மாதிரி நேர்கோட்டில் இல்லாமல் ஒரு ஒட்டகத்தோட முதுகு எப்படி வளைஞ்சிருக்குமோ அந்த மாதிரி நம்மளுடைய இடுப்பு பகுதி வந்து மேல் நோக்கி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் நின்றுக்கிட்டு நம்ம புஷ்அப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஷோல்டர்ஸில், அதுவும் குறிப்பாக நம்மளுடைய அப்பர் ஷோல்டர்ஸ் ப்ளஸ் நம்மளுடைய இந்த மசில்ஸ் இருக்குது பாருங்கள், கழுத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மசில், இந்த மசில் எல்லாமே பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ இவ்வளோ நேரம் பண்ண புஷ்அப்ஸில் நம்மளுடைய ஷோல்டருடைய சைடு மசில்ஸ் தான் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ நம்மளுடைய அப்பர் ஷோல்டர் மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த வேரியேஷன் வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஒர்க் அவுட். கேமல் புஷ்அப்ஸ்லேயே அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேரியேஷன் இருக்குது, அதுக்கு பேர் எல்போ புஷ்அப். நார்மலாக புஷ்அப் அப்படின்னாலே நம்மளுடைய எல்போ மடங்கி நம்ம செஸ்ட்டு கீழே போயிட்டு வரும். ஆனால் இந்த எல்போ புஷ்அப்பில் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஃபோராம்ஸ் இருக்குது பாருங்களேன், நம்மளுடைய ஃபோராம்ஸ் முழுக்க வந்து தரையிலேயே இருக்கும். வழக்கமான புஷ்அப்ஸில் நம்மளுடைய உள்ளங்கை மட்டும்தான் தரையில் இருக்கும். ஆனால் இந்த எல்போ புஷ்அப்ஸில் நம்மளுடைய உள்ளங்கையிலிருந்து நம்ம முழங்கை வரைக்கும், அதாவது நம்மளுடைய கம்ப்ளீட் ஃபோராம்ஸுமே தரையில் இருக்கும். ஸோ நம்ம பிளாங்க் பண்ணுவோம் பாருங்கள், அந்த பொசிஷனில் வந்து நம்ம தரையில் படுத்துக்கணும். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய இடுப்பு பகுதி வந்து மேல் நோக்கி இருக்கணும். அதாவது கேமல் புஷ்அப்பில் இருந்த மாதிரியே தான் இருக்கணும். ஆனால் நம்மளுடைய உள்ளங்கையிலேருந்து முழங்கை வரைக்கும் தரையில் வச்சிடணும். இப்படி வச்சுட்டு நம்மளுடைய இடுப்பை வந்து கீழ் நோக்கி கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகும்போது நம்மளுடைய தலை வந்து முன்னாடி போகணும். ஸோ ஆக்டிவேட் ஆகிற பகுதி பார்த்தீங்கன்னா வெறும் வந்து இந்த, அதாவது நம்ம எல்போவுக்கு மேலே இருக்கிற கை பகுதி இருக்குது பாருங்கள், இந்த பகுதி மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் நின்று புஷ்அப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஷோல்டரில் இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸுமே ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா நம்மளுடைய ஷோல்டர் மட்டும்தான் இந்த இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகுறது. ஸோ ஷோல்டர் மசில்ஸ் ப்ளஸ் நம்மளுடைய லேட் அண்ட் ட்ராப்ஸ், ஸோ முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய மசில்ஸும் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுனால நம்மளுடைய அப்பர் பாடியிலேயே நம்மளுடைய ஷோல்டர்ஸ் அண்ட் பேக் மசில்ஸ் இது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு புஷ்அப் எதுனா இந்த எல்போ புஷ்அப்ஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய லேட் மசில்ஸ் எல்லாமே இதில் ஆக்டிவேட் ஆகுது உங்களுக்கே கண்கூட தெரியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய புஷ்அப் வேரியேஷன் என்ன அப்படின்னா ஹேமர் புஷ்அப். பொதுவாக புஷ்அப்பில் நம்மளுடைய உள்ளங்கையை தான் நம்ம தரையில் ஒண்டி வச்சுருப்போம். ஹேமர் புஷ்அப்பில் என்னன்னா நம்ம உள்ளங்கையை தரையில் ஒண்டாமல் நம்ம கை விரல்களை மடக்கி, அதாவது நம்ம பஞ்ச் பண்ணுவோம் பாருங்களேன், அந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு நம்ம கையோட அடிப்பகுதி இருக்குது பாருங்களேன், அது தரையில் படுற மாதிரி வச்சுக்கணும். ஸோ இந்த பொசிஷனில் நம்ம புஷ்அப் பண்ணும்போது நம்மளுடைய ஃபோர் ஆர்ம்ஸோட மசில்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும்.
ஸோ ஃபோர் ஆர்ம்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடியதுக்கு ஒரு அருமையான ஒர்க் அவுட் எதுனா இந்த ஹேமர் புஷ்அப்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய ஃபோர் ஆர்ம்ஸில் பவர் வர்றது உங்களுக்கே கண்கூடாக தெரியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஃபிஸ்ட் புஷ்அப். நம்ம போனது வந்து ஒரு குங்ஃபு ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் இடம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய ஹேண்ட் ஸ்ட்ரென்த், ஹேண்டோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒர்க் அவுட்டாக இதை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த புஷ்அப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஸ்ட், நம்ம எல்போ ப்ளஸ் நம்மளுடைய ஃபோர் ஆர்ம்ஸ் இதோடைய பவர் எல்லாமே ஜாஸ்தி ஆகும். ப்ளஸ் நம்ம ஹேண்ட்ஸோட காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நம்ம கிரிப் ஸ்ட்ரென்த்து, ஹோல்டிங் ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து இதனால ஜாஸ்தி ஆகும். ஃபிஸ்ட் புஷ்அப்ஸில் 2 வேரியேஷன் இருக்குது. ஒன்று வந்து வெர்டிக்கல், ரெண்டாவது ஹரிசாண்டல். வெர்டிக்கல் புஷ்அப்ஸில் என்னென்னா நம்மளுடைய கை முட்டிகளை மடக்கி நம்மளுடைய கடைசி 3 விரல் இருக்குது பாருங்கள், அதாவது நம்மளுடைய நடு விரல், மோதிர விரல் ப்ளஸ் சுட்டு விரல், இந்த 3 விரலும் வந்து தரையில் படணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்மளுடைய எல்போ வந்து நம்ம உடம்பை ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பொசிஷனில் வச்சு நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய அப்பர் ஹேண்டு வந்து நம்ம பாடியை ஒட்டி இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து வெர்டிக்கல் புஷ்அப்ஸ்னு பேர். ஸோ இது வந்து ஒரு வேரியேஷன். அடுத்த வேரியேஷன் வந்து ஹரிசாண்டல் புஷ்அப்ஸ். இதில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஆள்காட்டி விரல் ப்ளஸ் நடுவரல், இந்த 2 விரல் மட்டும் தரையில் படுற மாதிரி பார்த்துக்கணும். இப்படி பண்ணும்போது நம்மளுடைய எல்போ வந்து நம்ம உடம்பை விட்டு டோட்டலாக வெளியே இருக்கும். அதாவது கம்ப்ளீட்டாக நம்மளுடைய எல்போ வந்து நம்ம பாடிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இந்த பொசிஷனில் வச்சு பண்ணுறதுனால இதுக்கு பேர் வந்து வெர்டிக்கல் புஷ்அப்ஸ். நம்மளுடைய ஆள்காட்டி விரல், நம்மளுடைய நறுவிரல் இது 2 மட்டும் தரையில் படுற மாதிரி வச்சுக்கிட்டு நம்மளோட எல்போ வந்து வைடாக வச்சு பண்ணுறதுக்கு பேர் ஃபிஸ்ட்லேயே வெர்டிக்கல் புஷ்அப்ஸ். ஸோ ஃபிஸ்ட் புஷ்அப்ஸ்லேயே 2 விதமான வேரியேஷன்ஸ் இருக்குது, ஹரிசாண்டல், வெர்டிக்கல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் புஷ்அப்லேயும் நம்ம டிஃப்ரெண்ட்டான விரல்களை வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் புஷ்அப்ஸில் கடைசி 3 விரலையும் டார்கெட் பண்ணோம். அடுத்த புஷ்அப்ஸில் நம்ம மொதல் 2 விரலை டார்கெட் பண்ணுறோம். ஸோ இந்த 2 புஷ்அப்ஸே நம்ம வந்து அடிக்கடி பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுடைய ஃபிஸ்ட் ஸ்ட்ரென்த்து, நம்மளுடைய ஆர்ம் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் அவுட் என்ன அப்படின்னா ஹூக் புஷ்அப். நம்மளுடைய ரிஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய ரிஸ்ட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பெருசாக வந்து ஒர்க் அவுட்ஸ் கிடையாது. ஆனால் இந்த ஹூக் புஷ்அப்ஸ் வந்து நம்ம ரிஸ்ட்டுக்குன்னே டெடிக்கேட்டடாக ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒர்க் அவுட்டுன்னே சொல்லலாம். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய 5 விரல்களுடைய முனைகள் இருக்குது பாருங்களேன், இந்த முனைகள் எல்லாத்தையும் டச் பண்ணி நம்ம கையை வந்து அப்படியே ஃப்ளிப் பண்ணிடணும். ஸோ ஃப்ளிப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ரிஸ்ட்டு வந்து தரையில் படுற மாதிரி பொசிஷனில் கையை வச்சுக்கணும். ஸோ இந்த பொசிஷனில் வச்சு பண்ணும்போது நம்மளுடைய ரிஸ்ட் மசில்ஸ் வந்து பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகும், நம்மளோட ரிஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் பொதுவாக இந்த புஷ்அப்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஸ்டார்டிங்கில் புஷ்அப் பண்ணுறவங்க, புதுசாக புஷ்அப் ட்ரை பண்ணுறவங்க வந்து உங்களுடைய முனங்கால்களை ஊண்டி பண்ணுங்கள். ஸோ புஷ்அப் வந்து முனங்கால் ஊண்டி பண்ணுறது வந்து யாராவது கேலி பண்ணுவாங்களோ அல்லது வந்து கொஞ்சம் அதை பற்றி ஒரு சங்கோஜமெல்லாம் நினைக்க தேவையில்லை. நம்மளுடைய ஹெல்த்து, நம்மளுடைய ஆரோக்கியம் தான் நம்ம முக்கியம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த வேரியேஷன்லேயே எதுலேயுமே உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முனங்கால்களை ஊண்டி புஷ்அப் பண்ணலாம், தப்பே கிடையாது. இல்லை அதுவும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சாய்வான பகுதியில், அதாவது உங்கள் பால்கனி சவர் இந்த மாதிரி ஒரு ரொம்ப சாய்வான ஒரு பகுதியில் நின்றுக்கிட்டு உங்கள் பாடியோட வெயிட்டை கம்மி பண்ணி அப்படி புஷ்அப் பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் நார்மலாக ஒரு 10-15 புஷ்அப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கிரவுண்டில் ஹரிசாண்டல் நின்று புஷ்அப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ராக்ரஸ் ரொம்ப அவசியம். அதே மாதிரி புஷ்அப் பண்ணும்போது நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பாடி தரையை நோக்கி போகுது பாருங்களேன், அப்படி போகும்போது நம்ம வந்து மூச்சை உள்ளே இழுக்கணும். நம்ம தரையிலேருந்து மேலே வரோம் பார்த்தீங்களா, அதாவது புஷ் பண்ணி மேலே வரும்போது நம்மளுடைய மூச்சை வெளியே விடணும். ஸோ ப்ரீத்திங் வந்து எக்ஸசைஸில் ரொம்ப முக்கியம். ஸோ தரையை நோக்கி போகும்போது மூச்சை உள்ளே இழுங்க, புஷ் பண்ணி மேலே வரும்போது மூச்சை வெளியே விடுங்க. இது வந்து எல்லா புஷ்அப்ஸ்லையும் வந்து இந்த ப்ரீத்திங் ஸ்டெப்பை மறக்காமல் பண்ணிடுங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம புஷ்அப்ஸில் இருக்கக்கூடிய சில வேரியேஷன்ஸை பார்த்தோம். ஸோ மாஸ்டர் வந்து பல விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. நார்மலான வேரியேஷன்ஸை விட குங்ஃபு டெக்னிக்கில் பண்ணக்கூடிய வேரியேஷன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி வேரியேஷன்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.